போர் அடிக்குது. எங்கேயாவது போலாம் அப்படின்னு கிளம்பணும். பர்மிங்ஹாம்ல ஆர்ட் மியூசியம் ஃபேமஸா? இதுவரைக்கும் ஒரு இடத்துக்கு கூட போனதில்ல. Come and fly away with me. 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 ஹாய், திஸ் இஸ் மீ பவா அண்ட் ஷீ இஸ் மை ஃப்ரெண்ட் ருஃபா. அண்ட் நாங்க இங்க வந்து ஐ டோல்ட் யூ பிஃபோர் இட்ஸ் பின் 4 months. ஸோ இந்த 4 monthsல நாங்க பெருசா ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோமான்னு கேட்டிங்கன்னா, ஒண்ணுமே கிடையாது. பர்மிங்ஹாம்ல ஒன் ஆஃப் த ஃபேமஸ் திங்ஸ் டு டூ அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா, மியூசியம் அண்ட் ஆர்ட் கேலரி விசிட்டிங் தான். ஸோ அது கூட நாங்க இங்க வந்து பண்ணது கிடையாது. ஸோ நாங்க முடிவு பண்ணது, இப்ப நம்ம போறோம், போய் எக்ஸ்ப்ளோர் பண்றோம். ஏன்னா இது எங்களுக்கு செமஸ்டர் பிரேக். ஸோ இந்த பிரேக்ல நல்லா போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தான் கிளம்புனோம். ஒன்ஸ் வி ஸ்டெப் இன்டு தி பர்மிங்ஹாம் மியூசியம் அண்ட் ஆர்ட் கேலரி, லைக் அந்த ஆர்ட்டும் ஹிஸ்டரியும் வந்து கொலைட் ஆகி, லைக் இட் கொலைட்ஸ் இன் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் அண்ட் டிலைட்ஃபுல் வே. எனக்கு அது பார்க்கையில ரொம்ப ஒரு ஒரு வைப், நல்ல ஒரு வைப் வந்து ஃபீல் ஆச்சு. லைக் நமக்கு இருக்கும்ல, ஏதாவது நம்ம கோயிலுக்கு அந்த மாரி போனோம்னா, ஒரு மாரி ஒரு பிளசன்ட்டா, பாசிட்டிவ் வைப்ஸா ஃபீல் ஆகும்ல. அந்த மாரி தான் எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. மோரோவர் அங்க ஃபுல்லா வந்து ஆர்ட் கேலரிஸ் நான் என்ட்ரி ஆனோனே. எல்லாமே நான் படிச்சேன். நெறைய இன்ஃபர்மேஷன் குடுத்திருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க அங்க போனா லைக் அந்த சென்டர்ல ஒரு மாஸ்டர் பீஸ் இருக்கும். அந்த ஸ்கல்ப்சர். என்ட்ரி ஆனோனே. அதுதான் அதுல இருக்கிற ஒரு மாஸ்டர் பீஸே. ஸோ அது வந்து ரொம்ப ஸ்டன்னிங்கா இருந்துச்சு. அண்ட் நான் கண்டிப்பா சொல்லணும், அந்த ஆர்க்கிடெக்சர், அந்த விக்டோரியன் ஆர்க்கிடெக்சர், அந்த பில்டிங்கே ஒரு நல்ல வைப். ஸோ அது பார்க்கவே ரொம்ப வந்து ஐ கேட்சியா இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு நாங்க வந்து இன்னும் கொஞ்சம் கிராஸ் பண்ணி போனோம்னா, ஒரு ஏன்ஷியன்ட் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் இருந்தது. அதோட இன்ஃபர்மேஷன்லாம் ஒரு சின்ன ரூம்ல குடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நான் பார்த்துட்டு வந்தேன். வர வழியில எப்படின்னா, 2 வால்ல வந்து ஃபுல்லா கேலரீஸ். எல்லாமே வந்து ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் இருந்தது. அந்த ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்ல லைக் இவங்களோட ஹிஸ்டரிஸ் பத்தி இருந்தது. லைக் அங்க இருந்த முகங்களோட ஹிஸ்டரிஸ் பத்தி இருந்தது. ஸோ அந்த ஹிஸ்டரிஸ் நான் போய் படிக்கிறேன். இதுல சர்ப்ரைஸான விஷயம் என்னன்னா, மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் அரவுண்ட் ஒரு 70 to 90% ஆஃப் த பீப்பிள் எல்லாருமே இந்தியன்ஸ். ஸோ எல்லாருமே எங்கேருந்து வந்திருக்காங்கன்னா, குஜராத், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், பஞ்சாப், டெல்லி இந்த மாதிரி இருக்கையில, லைக் அது கொஞ்சம் ஒரு மாரி நல்லா இருந்தது வைப். ஏன்னா அவங்களோட ஹிஸ்டரியில நான் ஒரு பார்ட்டா இருக்கையில, ஒரு ஒரு மாரி நான் அது வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்தது. ஏன்னா, இந்தியன்ஸோட ஃபேஸஸ் தான் முக்காவாசி அதுல இருந்தது. அதுல நான் சொன்னேன்ல 70 to 90% ஆஃப் பீப்பிளே வந்து இந்தியன் ஃபேஸஸ் தான் இருக்கையில, அது வந்து கொஞ்சம் ஓகே, ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் மூவ் ஆகுறோம். அங்க வந்து லைக் அவங்க யூஸ் பண்ண கிளாத்ஸ்லாம் இருந்தது. அவங்க அந்த பீரியட் ஆஃப் டைம்ல எப்படிலாம் ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு பக்கத்திலேயே அந்த கிளாத்ஸோட அவங்க வீடியோஸ் ஃபுல்லா போட்டு அவங்க யூஸ் பண்ணியிருந்தது. அவங்க எப்படிலாம் வந்து அந்த ட்ரெஸ்ல இருந்தாங்க அப்படின்னு சொல்லி காட்டியிருந்தாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்டன்னிங்கா வந்து ரொம்ப அழகா இருந்தது. ஸோ அது அந்த ட்ரெஸ்ஸே ஆக்சுவலி ரொம்ப ஃபேன்சியா தான் இருந்தது. நல்லா இருந்தது. அண்ட் தென் அவங்க யூஸ் பண்ண டீ பாட்டு, ஆர்டிஃபேக்ட்ஸு அண்ட் இந்த ஷூ பக்கிள்ஸ் அண்ட் பிளேட்ஸ் அதெல்லாம் வந்து வச்சிருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. ஸோ அடுத்து நாங்க வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்ட் நாங்க 4 பேர் போயிருந்தோம். ஸோ அதுல ஒருத்தவங்க ஆல்ரெடி இங்க வந்திருக்காங்க. அந்த பொண்ணு வந்து கூட்டிட்டு போனாங்க. லைக் இங்க வந்து ஒரு டீ ஸ்பாட் இருக்கு. அங்க வந்து எல்லாரும் ஃப்ரீயா தான் இருக்கும் மோஸ்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போனாங்க. பட் ஆக்சுவலி இட் வாஸ் பிட் கிரவுடட். ஸோ அந்த டீ ஸ்பாட் ஓகே. நமக்கு இடம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வெளிய வந்துட்டு நெக்ஸ்ட் எங்க அப்படின்ட்டு நான் கேட்கிறேன். அவ்வளோதான் அப்படின்னாங்க. அவ்வளோதானா? அப்படின்ற மாரி எனக்கு ஃபீல் ஆச்சு. லைக் இது ரொம்ப எப்படி சொல்லணும்னா, இட்ஸ் பிரிட்டி மச் ஒன் ரூம் ஸ்பேஸ் தான். அந்த ஒரு சின்ன ஹால் இருந்தா எப்படி இருக்கும்? அந்த அளவுக்கு தான் இருந்தது. ஐ எக்ஸ்பெக்டட் மோர். ஸோ இது என்னோட மிஸ்டேக் தான். நான் ரொம்ப பெருசா இருக்கும் அப்படின்னு நெனச்சுட்டு போனேன். பட் பரவால்ல. லைக் இட்ஸ் a லவ்லி வே டூ ஸ்பெண்ட் அ கப்புள் ஆஃப் ஹவர்ஸ். இது எனக்கு வந்து ஒரு பேக்கேஜ் மாரி ஃபீல் ஆச்சு. லைக் ப்ரீ ரெஃப்லெக்டிக் மாஸ்டர் பீஸ்லேருந்து ஒரு ஏன்ஷியன்ட் ஆர்டிஃபேக்ட்ஸ் வரைக்கும் எல்லா விஷயமும் அதுல இருந்தது. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. அந்த பிளேஸே ஒரு நல்ல வைப் தான். எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, ஒரு லிட்டில் மோர் கல்ச்சர்டா ஃபீல் ஆச்சு. லைக் நான் எந்த ஒரு எஃபோர்ட்டுமே போடாம, நல்ல ஒரு கல்ச்சர்டா அந்த ஏன்ஷியன்ட் டைம்க்கு வந்து நான் டைம் டிராவல் பண்ணி போன மாரி ஒரு ஃபீல். ஒரு ஹிட்டன் டைம் கேப்சூல்குள்ள போனா எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு ஃபீல் இருந்தது.
எனக்கு ஒரு மிக்ஸ்ட் எமோஷன்ஸ் தான். நான் சொன்ன மாரி லைக் அந்த ஆர்க்கிடெக்சரா இருக்கட்டும், அந்த ஆர்ட் கேலரீஸா இருக்கட்டும், அந்த ஸ்கல்ப்சரா இருக்கட்டும், அந்த வைபா இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவா இருந்தாலும் லைக் அவ்வளோதானா? அப்படின்ற மாரி ஒரு ஒரு மிக்ஸ்ட் எமோஷன் எனக்கு உண்டு. அண்ட் கண்டிப்பா இது வந்து ஒரு மஸ்ட் விசிட் பிளேஸ் தான். யூ கேன் கம் அண்ட் விசிட் ஃபார் தி ஆர்ட், யூ கேன் ஸ்டே ஃபார் தி வைப் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு டேக் த பிக்சர்ஸ் பிகாஸ் வி ஹேவ் கிளிக்ட் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் பிக்சர்ஸ். அரவுண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் பிக்சர்ஸ் நாங்க கிளிக் பண்ணியிருப்போம். எங்களுக்கு ஹால்ஃப் ஆஃப் த டைம் நாங்க ஸ்பெண்ட் பண்ணதே வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு தான். ஆப்வியஸ்லி பிகாஸ் ஹூ டசன்ட் வாண்ட் டு ஃபீல் லைக் அ செலிபிரிட்டி? அங்க போய் அந்த நான் சொன்னேனா ஆர்க்கிடெக்சர்க்கு, அந்த வைப்க்கு நம்ம நின்னு ஃபோட்டோ எடுக்கிறதே வந்து நல்ல ஃபீலா இருந்தது. அண்ட் இட் கேம் அவுட் ரியலி வெல். இங்க வந்தீங்கன்னா, கண்டிப்பா நீங்க வந்து விசிட் பண்ணி பாருங்க. ஸோ இதெல்லாம் தான் இங்க இருந்தது. நல்லா இருந்தது. நான் இதுக்கு எவ்ளோ ரேட்டிங் குடுப்பேன் அப்டின்னா, ஒரு 6.6 to 7 அந்த அளவுக்கு நான் வந்து அவுட் ஆஃப் 10க்கு நான் ரேட்டிங் குடுப்பேன் இந்த மியூசியம்க்கு. If you like my video, don't forget to subscribe, do follow, do like, do share, do comment and bye bye.